பெட்ரோல், டீசல் விலை உயர்வு என்று அறிவித்ததை தொடர்ந்து உடனடி தாக்கமாக அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயர துவங்கிவிட்டது. ஏற்கனவே காய்கறிகளின் விலை ரெக்கை கட்டி பறந்து வருகிறது. டீசல் விலை உயர்வால் ஒரே நாளில் லாரி வாடகை அதிகரித்து சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் காய்கறி விலை மேலும் அதிகரித்துவிட்டது. அனைத்து காய்கறிகளும் 2 முதல் 4 ரூபாய் வரை விலை உயர்ந்துள்ளது. வெளியூர்லேருந்து இப்போ லோடு வரவங்க சரி வரல. டீசல் விலை உயர்ந்ததுனால அவங்களும் வாடகை கட்டுப்படி ஆகலன்னு சொல்லிட்டு சரக்கு ஏற்றம் பண்ணுறாங்க. இங்கே சரக்கு ரொம்ப பற்றாக்குறையாக வருது. அதனால இப்போ காய்கறியும் கொஞ்சம் தட்டுப்பாடு ஏற்படுது. விலையை இங்கே ஏற்றி வைக்க வேண்டியதாகுது. சரக்கு வரதுனால ஒரு நாளைக்கு 4 ரூபா 5 ரூபா கூட்டிகிட்டே இருக்கு. கடந்த சில தினங்களுக்கு முன்பு 1 கிலோ 18 ரூபாய்க்கு விற்கப்பட்ட தக்காளி இப்போது 24 ரூபாயாக உயர்ந்துவிட்டது. இந்த விலைவாசி உயர்வால் நடுத்தர மக்கள் திண்டாடி வருகின்றனர். காய்கறி விலை எக்கச்சக்கமா ஏறி போச்சு. ஒரு கூட தக்காளி 4 ரூபா வித்தாங்க என்பதுல இன்னைக்கு ஜனங்க யாருன்னா கூட விவசாயம் ஏறிக்கின்னு தானே போகுது. ஏன் இப்படி அடாயமா விலை விற்கணும்? பெட்ரோல் ஏறி போச்சு, கார் விலை ஏறி போச்சுன்னு இஷ்டத்துக்கு விலை ஏற்றிக்கின்னு போனா எங்கதான் நம்ம மக்கள் நிம்மதியா இருக்க முடியும்? 80 வயசுல எப்படி சமாளிக்கிறது? இது மாதிரி 5-6 பட்ட பசங்களை வச்சுக்கிட்டு குடும்பம் நடத்திக்கிட்டு போனா அந்த குடும்பம் என்ன ஆகுறது? கேரட் 40 ரூபாய்க்குது, நூக்கல் 30 ரூபாய்க்குது. எல்லா காய்கறியும் விலைவாசி அதிகமா இருக்கு. மார்க்கெட்டு உள்ள வந்தா எதை வாங்குறதுன்னு எங்களுக்கு புரியல. எடுத்துன்னு வர காசு பையன் நிறைய மாடுது. 1000 ரூபாய் எடுத்து வந்தாலும் பையன் நிறைய மாடுது. இப்பிரச்சனையை பல்வேறு கட்சிகள் அரசியலாக்குவதில் தீவிரம் காட்டி வருகின்றன. இதனாலாவது விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுத்தால் சரி.